அதான் சொல்றேன், உரிய நேரத்தில் கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லுவோம். எனிமி இல்லையே, நாங்க அவர் முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜயன் நான் பார்த்திருக்கேன். ஒரே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்தேன். அதான் முதல் முறை அவரை நான் சந்திச்சது. இந்த மாதிரி ஒரு சாதாரண கருப்பா நம்ம கூட்டணி விஷயங்கள்லாம் நாங்க எதுவும் பேசணும். நிச்சயம் கேப்டன் இல்லாம எங்க எல்லாருக்குமே ஒரு மனவலி இருக்கு. கேப்டன் முதல் சட்டமன்றம் இருக்குது. ஆனா அவரோட ஆசையும் கொள்கையும் வென்று எடுக்கிறது தான் எங்க ஒவ்வொரு தொண்டரோட கடமை. நிச்சயமாக வரப்போற 2026 எங்க அப்பாவோட ஆசை என்னமோ அதை ஜெயிச்சு அவரோட இருக்க கேப்டன் ஆலயத்தில் நாங்க பொறுப்பாளர்கள் விஜயோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இளைஞர்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? எனக்கு 33, அண்ணனுக்கு 50. அதனால என்னை ஒப்பிடாதீங்க. அவர் என்னோட சீனியர். நான் சொல்லி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் என்னோட சீனியர். அவரே எனக்கு முதல்ல சொல்லும் போது என்னது நீங்க அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்காரு. அதை நான் பெருமையாத்துக்கு அண்ணன் நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துறேன். ஆனா அனுபவம் சினிமாவை பொறுத்தவரைக்கும் அண்ணன் என்னோட பெரிய ஆளு. அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு அவரோட கட்சி ஆரம்பிச்சு அவருக்கு பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அது அவரோட பலம். 20 வருஷம் முன்னாடி கேப்டன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள், அது தேமுதிக பலம். இன்னைக்கு விஜய் பிரபல நாங்க வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன, எங்களோட விஷயங்கள் என்னவோ அதை எப்படியா கஷ்டப்பட்டு அது அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வர நான் ஆசைப்படுறேன். எம்ஜிஆருக்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சாங்க. கட்சி ஆரம்பிச்சதுல விஜய் ஒரு உச்சநீதிமன்றம் எதிர்கட்சி தலைவர் கடைசி வரை போனாங்க. இப்ப அதுக்கு பிறகு விஜய் ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் எம்ஜிஆருடைய ஆட்சியை நாங்க எம்ஜிஆர் எப்படி 1929 வந்தோமோ அந்த அளவுக்கு நாங்க அடுத்த 2026 சட்டமன்றத்துல நாங்க சாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறது, அது அவரோட நம்பிக்கை, அவரோட சொல்றது அவரோட நம்பிக்கை. இது மக்கள் தான் தேர்வு செய்யணும். அதேதான் கேப்டன் தான் சொன்னார். 2020 கட்சி ஆரம்பிச்சது இன்னைக்கு லஞ்சமும் மூலம் ஒழிப்போம் எந்த தலைவர் இந்தியாவில சொல்லியிருக்காங்க? கேப்டன் தான் சொன்னாரு. அப்புறம் இன்னைக்கு கேட்டீங்கன்னா தேமுதிக 1% நீங்க தான் சொல்றீங்க. அதனால நீங்க ஒவ்வொருத்தரோட நம்பிக்கையாது. இன்னைக்கு மக்கள் யாருக்கிட்ட இருக்காங்க? இன்னைக்கு மக்கள் 2011 கேப்டனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதே போல ஆதரவு 2026 மக்கள் இன்னைக்கு அங்கேயாரு கொடுப்பாங்க நான் நம்புறேன். இன்னைக்கு எல்லா பொய் பிரச்சாரம் தாண்டி இன்னைக்கு கேப்டன் கட்சி மேல மக்கள் நம்புறாங்க. நிச்சயம் 2026 ஒரு பொற்கால கட்சியாக